வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்தியான சிக்கன் வடை செய்ய போறோம். இந்த சிக்கன் வடை வந்து குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இது கொடுத்து விடலாம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். அதே சமயம் ஹெல்தியான ரெசிபியும் கூட. இது எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் வடை பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு வந்து கிரவுண்டட் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். உங்கள்ட்ட கிரவுண்டட் சிக்கனா இல்ல அப்படினா நீங்க வாங்குற சிக்கன்ல இருந்து எலும்பெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/2 கிலோ கிரவுண்டட் சிக்கனோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையை நம்ம வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிடி அளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை ஒரு 2 கொத்து இருந்தால் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இது கூடவே இந்த சிக்கன் வடைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பையும் வந்து சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்க்குறேன். எந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மல்லித்தூளையும் வந்து சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூனுக்கு பதிலாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து உடைச்ச எக்கு வந்து ஒன்றையும் நம்ம வந்து சேர்த்து வந்து கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து லைட்டாக வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட வந்து நல்லா வந்து வறுத்த ஆனியன், ஃப்ரைடு ஆனியனாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நாம் சிக்கன் கூட சேர்த்த எல்லா பொருளையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம அந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கூட வந்து தண்ணியே வந்து சேர்க்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வெங்காயமெல்லாம் சேர்த்து தண்ணி விடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இது கூட வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ வந்து பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அடித்து நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம இப்போ வந்து வடைகளாக வந்து தட்டி எடுத்துடலாம். இதுக்கு வந்து அதிகமான அளவில் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் வந்து சீக்கிரமே வெந்துடும் இல்லையா, அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் எண்ணெயை விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக நம்ம இந்த மாதிரி வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. ஈஸியாக நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் நல்லாவே வந்து வடையாக வந்து தட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி சின்னதாக வந்து ஹோல் போட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து ஹோல் போட்டுட்டு நம்ம அதை வந்து எண்ணெயில் போட்டு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ரெடி பண்ண எல்லா வடைகளையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து எல்லா வடைகளையும் ஒன்றா செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து பேனில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா வடைகளையுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து 2 பக்கமும் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வந்து வேக விட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இது திருப்பி போடுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக அதே சமயம் சாஃப்டாகவும் இந்த வடை இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்ல கிறிஸ்பியாக ஆன பிறகு இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லாவே வந்து வெந்துருச்சு. இதை வந்து மறுபக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் வெந்த பிறகு இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போது சிக்கன் வடை 2 பக்கமுமே வெந்து நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ சூப்பரான சாஃப்டான சிக்கன் வடை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.